நாம் கீரை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கீரை நம்முடைய உடம்புக்கு ரொம்ப சத்து மிகுந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி அன்றாட உணவில் இதை எடுத்துக்கொள்கிறதுக்கு இதை தயங்குகிறோம். இதை கூட்டு வச்சு சாப்பிட்றப்போ அநேகருக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கிறதில்ல. ஸ்பெஷலாக குழந்தைங்க இந்த கீரையை அதிகமாக சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இதனால தான் அவங்களுடைய கண்கள்லாம் பாதிப்படைகிறது. ஸோ நாம் இப்போ எப்படி அவங்களுக்கு கீரையை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, மற்ற உணவுப் பொருட்களோடு நம்ம சேர்த்து கொடுத்தோன்னா அந்த கீரையில் உள்ள சத்துக்கள் அவங்களோட உடம்புல ஏறியது. ஸோ அவங்களுடைய வாய்க்கு ஏற்ற ருசியாக நம்ம சமைக்க வேண்டியிருக்குது. ஸோ இதற்காக நீங்கள் கீரையை கழுவி சுத்தப்படுத்தி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த தோசை மாவையும் நீங்கள் எடுத்து கூழ் போக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி கப் எடுத்து அதில் கொஞ்சம் சீரகம், ஒரு மிளகு, நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த கீரை எல்லாத்தையும் அதில் போடுறோம். இப்போ இந்த கலவையை நாம் மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ இதை நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நாம் வச்சுருக்கிற அந்த அரிசி மாவோடு இணைக்க போகிறேன். இதை இந்த அரிசி மாவோடு நல்லா சேர்த்து கலக்குவோம். இப்போ நம்ம கீரை தோசை செய்வதற்கு தேவையான மாவு நமக்கு தயாராகிட்டு நம்ம இனிமேல் அடுப்பில் தோசை செய்கிறதுக்கு போகலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் சூடாகட்டும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம மாவை ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறோம். எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றுறோம். இதில் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டு அதுக்கப்புறம் தோசை எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம இதை அப்படி மாற்றி போடுறோம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ சுவையான கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஆரோக்கியமானது. அவங்க கீரையை வெறுக்காமல் கண்டிப்பாக இதன் மூலமாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக அவங்க வெறுக்காமல் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.